ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? ஓகேங்களா. தொழிற்கொள்கையிலிருந்து கண்டிப்பாக வந்துட்டு குரூப் 4க்கு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. இதான் இதுக்கான ஆன்சர்ஸ். இப்போ எம்ஆர்டிபினா என்னென்னு பார்த்துடலாம். மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகேங்களா. ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறை தடுப்பு சட்டம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, பொருளாதாரம் வந்து ஒரு சிலரின் கையில் வந்து சேர்றதை தடுக்கிற சட்டம் தான் எம்ஆர்டிபி ஆக்ட். ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் உள்ளதில் என்னென்னு பார்த்தரலாம். தொழிற்கொள்கை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ போட்டாங்கன்னா இந்தியாவில் 1948 வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 56 போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 77, 80, 90 எல்லா இதுலேயுமே தொழிற்கொள்கைகள் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து 77 தொழிற்கொள்கை வந்து ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து 80 வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் 1980ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. அப்புறம் 90 வந்து எம்எஸ்எம்இஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 91 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்பிஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜினா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா. உலகமயமாதல், தனியார் மயமாதல், தாராளமயமாதல் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.